வணக்கம் சர்மிளா. மதுரை மாவட்டத்தின் ஒரே அணையும் பாலமேடு பகுதி மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய சாத்தையார் அணை தற்போது ஒரு சொட்டு நீரின்றி முற்றிலுமாக வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த பிரத்யேக அந்த டோன் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாலமேடு அருகே அமைந்துள்ள இந்த அணை 98 ஏக்கர் பரப்பளவும் 29 அடி நீர் கொள்ளவும் கொண்டது. திண்டுக்கல் சிறுமலை ஓடைகளில் இருந்து நீர்வரத்து பெறும் இந்த அணையின் மூலமாக பாலமேடு பகுதியை சேர்ந்த 11 கண்மாய்களும் சுமார் 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளும் இந்த பாசன வசதி பெற்று பயன்படுகின்றனர். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்து நீர்வரத்து முற்றிலும் நின்றுவிட்டது. இத்துடன் பருவமழையும் பெய்யாத காரணத்தால் அணை தேங்கியிருந்த குறைந்த தண்ணீரும் தற்போது ஆவியாகி வற்றி போட்டு போய்விட்டது. தற்போது அணையின் தரை பிளவுகளுடன் வறண்டு கிடைக்கிறது. இதனால் இப்பகுதி கால்நடைகளும் வனவிலங்குகளும் நீரின்றி கடும் அவதிக்குள்ளாகும் நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சர்மிளா, அணையின் மொத்த கொள்ளளவான 29 அடியில் சுமார் 11 அடிக்கு மேல் வண்டல் மண் தேங்கிட்டதை நீர் சேமிப்பு முடியாததற்கு முக்கிய காரணமாக தெரிய வருகிறது. இதற்கான சூழ்நிலை போக்க தமிழக உடைய தலையிட்டு சாத்தியார் அணையை தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தூர்வாரும் போது வெட்டி எடுக்கப்படும் வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் பெரும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. சர்மிளா, மதுரையின் ஒரே நீர் ஆதாரமாக உள்ள இந்த சாத்தையார் அணை வறண்டு கிடக்கும் ட்ரோன் காட்சியும் பார்த்திருக்கும். தொடர்ந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இந்த தண்ணீரை தேக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் பெரும் கோரிக்கையாக விடுத்து வருகின்றனர். சர்மிளா, பக்கத்துல ஊரு